புதுச்சேரியில் மீனவர்களின் கண்ணீர் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம். தமிழ்நாடு மீனவர்கள் பேரவை அஞ்சலி. தமிழ்நாடு மீனவ பேரவை சங்க தலைவர் திரு குணசீலன் அவர்கள் தலைமையில் 21ஆம் ஆண்டு சுனாமி துக்க தினம் காந்தி சிலையில் இருந்து ஊர்வலமாக சென்று அனுசரிக்கப்பட்டது. இதில் டாக்டர் நரேஷ்ராம், தமிழர்களுக்கான தேசிய ஒருங்கிணைப்பாளர் பாரத் பாரதி அவர்களும் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் புதுவை மாநில மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாரத் பாரதி தேசிய தமிழர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நம்ம இந்த துக்ககரமான நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறோம். ஏன்னா 21 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை மெரினாவில் நான் அன்றைக்கி கடற்கரையில் எப்பயுமே நடைப்பயிற்சிக்கு போவேன். அந்த மாதிரி அந்த வருஷம் போனேன். கொஞ்சம் லேட்டாக போனேன். அதை நேரடியாக அந்த பேரழிவை நான் கண்ணில் பார்த்தேன். அப்படிங்கிற ஒரு ரொம்ப சோகமான நினைவுகளை 21 வருஷமும் கடந்து கையில் வச்சிருக்கிறோம். ரெண்டாவது விஷயம், மீனவ மக்களுக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல திட்டங்களை செய்து கொண்டு இருந்தாலுமே நம்மளுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மீனவர் மக்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் வந்து அவசியம் சேர்க்கணும். ஏன்னா பழங்குடியினர் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மலைவாழ் மக்களை வந்து நம்ம பழங்குடியினர் பட்டியலில் நம்ம சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி கடல்வாழ் மக்களையுமே பாரம்பரியமா நம்ம சேர்க்கணும். அதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெறும் மீன் பிடிக்கிற தொழில மட்டும் இல்லை, அவங்க கடல் பாதுகாப்பு அதுலயும் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கோஸ்ட் கார்டு, நேவி எல்லாம் எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்றாங்களோ அதுக்கு மேன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம மீனவர் சமுதாயம் தான் இந்த பறந்து விரிந்த இந்த 3 கடல், பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, இது 3த்துக்குமே செக்யூரிட்டியா இருக்காங்க. அதனால அப்படிப்பட்டவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த பழங்குடிய பட்டியல சேர்க்காதனால அவங்களுக்கு கல்விக்கோ வேலை வாய்ப்புகளுக்கோ எதுவும் சரியா கிடைக்கிறது இல்லைன்றனால அவங்க மைக்ரண்ட் ஆகி வேற தொழில்களுக்கு போறாங்க. இதை பயன்படுத்தி வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தாங்களும் மீனவர்கள் என்ற போர்வையில வந்து அவங்களுடைய இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம தேச பாதுகாப்புக்குமே வந்து அச்சுறுத்தல் இருக்கு. அதனால நம்ம மத்திய அரசுக்கு இந்த நேரத்துல பாரத் பாரதி சார்பாக என்ன கோரிக்கை வச்சுக்கிறோம்னா, நம்ம வந்து மீனவர் சமுதாய மக்களை வந்து நம்ம பழங்குடியினர் பட்டியல்ல அவசியம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களை நம்பி நம்ம இந்த கோரிக்கையை பாரத் பாரதி சார்பா வலியுறுத்துகிறோம்.